வங்கக்கடலில் உருவானது ஃபெஞ்சல் புயல். வங்கக்கடலில் சற்று முன்பு ஃபெஞ்சல் புயல் உருவானது என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் ரிஷி தரும் முழுமையான தகவல்களை காணலாம். கடந்த சில நாட்களாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நவம்பர் 30ஆம் தேதி காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுவைக்கு அருகே வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் அறிக்கை வெளியிட்டிருந்தது. ஆனால் தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மதியம் 2:30 மணி அளவில் வலுப்பெற்று புயலாக மாறி உள்ளது எனவும் அந்த புயலுக்கு சவுதி அரேபியா நாட்டின் பரிந்துரையின்படி ஃபெஞ்சல் புயல் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது ஃபெஞ்சல் புயல் சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது எனவும் தொடர்ந்து இந்த புயலின் நகர்வுகள் கண்காணிக்கப்படுகிறது எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது ஃபெஞ்சல் புயல் 13 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிக்கையின்படி சென்னையிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவிலும் தென்கிழக்கு திசை நோக்கி இந்த புயல் நிலை கொண்டுள்ளது. இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழ்நாடு புதுச்சேரி கடற்கரை இடையே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் பகுதியில் புதுச்சேரிக்கு அருகாமையில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 90 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்றுடன் வீசக்கூடும் எனவும் நவம்பர் 30ஆம் தேதி புயலாகவே கரையை கடக்கும் எனவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.